நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். வாழ்க்கையில் நாம் எதிர்பாராத பல விஷயங்கள் நடந்து போகும். அப்படியான ஒரு விஷயம் ஆஸ்திரேலியாவில் பதிவாகி இருந்தது. கடந்த வாரம் உங்களுக்கு தெரியும், ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய படுகொலை. ஒரு இளைஞர் ஒரு மாலுக்குள்ளே போய், பீச் சைட் மால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாலில் போய் அங்கே இருக்கிறவங்க மேலே சரமாரியாக கத்தி குத்து பிரயோகத்தை நடத்தினார். அதில் 6 பேர் கொல்லப்பட்டதோட 16 பேர் வரையில் காயமடைந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த சம்பவத்தை நிகழ்த்திய ஜாயல் அப்படின்றவர் கொலை செய்யப்பட்டார். அங்கிருந்த ஒரு போலீஸ் உத்தியோகத்தரால அந்த இடத்திலேயே சுடப்பட்டு கொல்லப்பட்டார் அப்படின்ற ஒரு செய்தியும் வந்திருந்தது. இது ஆஸ்திரேலியாவை மிக அதிகமாக உலுக்கி இருந்தது. சைக்கோ கில்லர்ஸ் உலகளாவிய ரீதியில் அதிகரித்து வார இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் கனடாவில் நடந்த இந்த ஒட்டாவா படுகொலை நடந்து ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றது கொஞ்சம் அதிர்ச்சிகரமான விஷயமாகத்தான் அங்கே இருந்தது. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இன்றைய நாளில் இன்னும் ஒரு கொலை சம்பவம் ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தில் நடந்திருக்கு. அங்கிருந்த பாதிரியார் மேலே இன்னும் ஒருவர் தாக்குதல் நடத்தியிருக்கார் அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. அது சம்பந்தமாக இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஆனால் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே இந்த எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதுக்கு மிக முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சம்பவத்தினுடைய வீடியோக்கள் வந்தபோது இந்த சம்பவத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பதியப்பட்டது. அது என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற ஒருவர், ஒரு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒருவர் அந்த கத்தி குத்து நடந்த சம்பவத்தில் அங்கே பாதிக்கப்பட்டவங்களையும் அந்த கொலையாளி தாக்குறதுக்கு வந்த அந்த அந்த மாலில் இருந்தவங்களையும் காப்பாற்றுறதுக்காக அதிகமான முயற்சிகள் செய்திருப்பார். அங்கே இருந்த ஒரு கடையினுடைய பதாதையை எடுத்து இந்த கொலையாளியை தடுக்கிறதுக்கு அவர் முயற்சி செய்ததையும் அந்த காட்சிகளில் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது. இந்த பிரான்ஸ் நாட்டு பிரஜை அவரை இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு ஊடகங்கள் பேட்டி கண்டாங்க. ஊடகங்கள் பேட்டி காணும்போது அவர்கிட்ட பல கேள்விகள் கேட்கப்பட்டது. இப்படியான ஒரு தைரியமான விஷயத்தை நீங்கள் முன்னெடுத்திருந்தீங்க. கத்தி குத்து நடத்தி 6 பேரை கொலை செஞ்சு அங்க கத்தியோட ரணக்கொடூரமன் என்ற ஒரு கொலைகாரனை நீங்க எப்படி கட்டுப்படுத்தினீங்க அப்படின்ற பல கேள்விகளை அங்க இருந்த ஊடகவியலாளர்கள் இவர் மத்தியில முன்வைக்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்லும்போது அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னா, மற்ற உயிர்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய ஒரு கடமை. அதாவது எனக்கு ஒரு ஆபத்து வரும்போது நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேனோ அப்படித்தான் இன்னொருத்தங்களுக்கு ஆபத்து வரும்போதும் நான் ரியாக்ட் பண்ண வேண்டிய ஒரு கடமையில இருக்கேன். நான் ஒர்க் விசாவில் ஆஸ்திரேலியாவுக்கு வந்தேன். ஆஸ்திரேலியாவுக்கு எனக்கு பிஆர் கிடைக்கல. ஒர்க் விசாவும் முடிய போகிற தருவாயில் நானும் மிக அதிகமான ஒரு மன அழுத்தத்தில் தான் இருக்கேன். அந்த மன அழுத்தத்தில் இருந்தபோது தான் இப்படியான ஒரு சம்பவம் நடந்தது. அப்போ மற்ற மக்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நான் உடனடியாக இந்த களத்தில் இறங்கி சில வேலைகளை செய்தேன் அப்படின்னு சொல்லி அவர் ஊடகங்களுக்கு அவருடைய கருத்தை சொல்லியிருந்தார். இது ஊடகங்கள் வாயிலாக ஆஸ்திரேலியா மீடியாவில் அதிகமாக வைரலானதன் காரணமாக ஆஸ்திரேலியா அரசாங்கத்தினுடைய காதுக்கும் போயிருந்தது. இது சம்பந்தமாக ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் இன்றைய நாள் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, இந்த குறிப்பிட்ட பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த இளைஞருக்கு கால வரையறையின்றி ஆஸ்திரேலியாவில் தங்கக்கூடிய வாய்ப்பை ஆஸ்திரேலியா வழங்குகிறது. தேவைப்பட்டால் அவருக்கு ஆஸ்திரேலிய குடியுரிமையையும் ஆஸ்திரேலியா வழங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை அவர் விடுத்திருக்காரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, மற்ற மக்கள் மேல அக்கறை கொண்ட, பிற உயிர்களை மதிக்கக்கூடிய இப்படியான குட் குவாலிட்டிஸ் இருக்கிற பிரஜைகள் ஆஸ்திரேலியாவுக்கு தேவை. அவருடைய விசா முடிய போகுது அப்படின்ற பயமோ அல்லது அவருடைய விசாவுக்கு ஏதாவது பாதிப்பு வரும், ஆஸ்திரேலியாவை விட்டு அவர் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி எந்த விதத்திலையும் அவர் அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்கு ஆஸ்திரேலியாவில் நிரந்தரமாக தங்கி இருந்து வேலை செய்வதற்கான அனுமதியை ஆஸ்திரேலிய அரசாங்கம் வழங்குவதற்கு தயாராக இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சிருக்காரு. ஒரு சின்ன சம்பவம், ஒரு மாலுக்கு போயிருந்த போது நடந்த ஒரு கொடூரமான செயல் இன்னும் ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி மாத்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ஒரு டிப்ரெஷனில் அவர் இருந்திருப்பார். அவருடைய வேலை போகிற ஒரு கட்டாயம் இருந்திருக்கும். அவருக்கு விசா முடிகிற ஒரு கட்டாயம் இருந்திருக்கும். ஆனால் பிரான்ஸ் போன்ற வளர்ச்சி அடைந்த ஒரு நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆஸ்திரேலியன் பிஆர் எந்த அளவு தூரத்துக்கு உதவி செய்யும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். இருந்தாலும் ஆஸ்திரேலியான்றது பல நாடுகளில் வேலை செய்கிறவங்க, பல நாட்டு குடிமக்களுக்கும் ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷனாக காலகாலமாக இருந்துட்டு வருது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஹை பேட் சேலரி, அதே நேரத்தில் அங்கே இருக்கிற ஜாப் டிமாண்ட், அங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே பலரையும் கவர்ந்த ஒரு விஷயமாக இருக்கு. அதனால் ஆஸ்திரேலியாவுக்கு போறவங்களுடைய எண்ணிக்கை வளர்ச்சியடைந்த நாடுகளில் இருந்தும் கூட அதிகமானவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு புலம்பெயர்ந்து போறது அண்மை காலங்களில் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த ஒரு காரணத்தினால தான் ஆஸ்திரேலியா அரசாங்கம் இவருக்கு கொடுத்த இந்த அறிவிப்பு மிக ஒரு முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு சொல்லி பல ஊடகங்கள் இப்போ செய்தி வெளியிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் தக்க சமயத்துல மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி எடுத்த ஒரு முடிவு, அல்லது தன்னுடைய உயிரை பணயம் வைத்து இன்னொருவரை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு உள் ஆர்வம் அவருக்கு மிக ஒரு பெரிய விஷயத்தை, பெரிய ஒரு ரிவார்டை கொண்டு வந்து சேர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.